இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் பார்க்க போகிறோம். எப்படி கிரகங்கள் எதுமாற அமைப்புகளை வரும்பொழுது எதுமாற கர்மாவை நமக்கு காமிக்குது, எதுமாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகிறது, எது மாதிரி அமையுது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது, நமக்கு என்ன பிராப்தம், எது பிராப்தம் இல்லை, எது நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, சாதகமாக இருக்கா சாதகமற்றதாக இருக்காங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பொதுவான இந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து தெரியும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம திட்டமிட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சங்கடத்திலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், மகர ராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் அருமையான ஒரு பலன்கள் கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பாருங்கள் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயஸ்தானம், ட்ராவலிங் ஸ்தானம், ஊர் டூர் போகிறது எல்லாமே ஒரு டிரான்சிஷனரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை 12ஆம் வீட்டை பார்க்குறார். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 2ஆம் இடத்துல, கேது 8ஆம் இடத்துல இருக்கிறார். பட் இதில் என்னன்னா மாத கிரகமாகிய செவ்வாய் ராகுவோட சேருகிறார், சூரியன் ராகுவோட சேருகிறார், புதனும் பார்த்தீங்கன்னா ராகுவோட கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ புதன், சூரியன், ராகு, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ என்னதான் ஒரு மாதிரியான ஒரு காம்பினேஷனாக இருந்து குடும்பத்தையும் பணத்தையும் பேச்சையும் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் குருவின் பார்வை அந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கே ஒழிய பிரச்சனைகளே இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா 6-12 காம்பினேஷன் இருக்கிறார். இன்னுமே என்னதான் மகர ராசிக்காரருக்கு 7 நாட் சனி முடிஞ்சாலும் ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே ராகுக்கு எது 2-8ங்கிறப்போ நம்மளுடைய ஃபினான்ஸு, குடுக்கல் வாங்கல், பேச்சு, குடும்ப விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் 2 வாரம் இப்படி இது மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருந்து மாதம் முடிய பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் 4க்கு வரார். ஸோ உச்சம் எப்போ நமக்கு ராஜயோகாதிபதி உச்சம் பெறுகிறாரோ இது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வாழ்வாதாரம் இருக்கும், நமக்கு வியாபாரம் இருக்கும், நமக்கு பண வழக்கு குடுக்கல் வாங்கல் இருக்கும், பணம் போக்குவரத்து இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் மாணவர்கள், படிக்கிறவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, சிறு வயதினர், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உச்ச சுக்கிரன் எந்த ஒரு சனியால் பாதிக்கப்பட்டாலும் பெரிய பாதிப்பாகாமல் குருவின் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறது தப்பில்லை. ஸோ இது மாதிரி சில குடுக்கல் வாங்கல், பண விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும், ஏன்னா சூரியனுங்கிற ஒரு மகர ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். ஸோ 8ஆம் வீட்டு அதிபதியாக மகர ராசிக்கு இது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய உடல் உபாதைகள், டிராவலிங்கில் பிரச்சனைகள் கொடுக்குது, ஹெல்த்து, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் இது மாதிரி விஷயத்திலாம் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது சூரியனே ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது, சூரியனே அட்டமாதிபதியாக மகர ராசிக்கு வருவதும் பொழுது இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ உடல் உபாதைகளை பார்த்துக்கணும், வண்டி வாகனத்தில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும், ராத்திரி நேரத்தில் போகிறப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, தேவைப்படுகிறது. இது ஒரு சுமாரான ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து, பிறந்த உரை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்திகள் போய்கொண்டு இருக்கிறது, அந்த தசைகள் புக்திநாதன்லாம் கோச்சாரத்தில் நன்றாக இருக்கிறார்களா, அதை பொறுத்து வாழ்க்கையில் நீங்கள் எது மாதிரி ஒரு விஷயங்கள் செய்ய முடியும், இந்த நேரத்தில் எப்படி இருக்குது, உண்மையான தசாபுக்திகள் வைத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம பேசின கோச்சாரம் அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். நல்ல அருமையான தசைகள் நடக்கும் பொழுது கோச்சார அமைப்புகள் கொஞ்சம் இன்னும் தூக்கலாகவும், ஒரு சுமாரான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது நம்ம பேசின இந்த மாத கிரகம், ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இன்னுமே அந்த சுமாரான பலன்கள் தசாபுக்தி நடக்கும் பொழுது பலன்கள் சுமாராகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலன். நீங்கள் வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் என்ன மாதிரி பிராப்தங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட கர்மா என்ன,
என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும், ஃபார்ச்சுனேட்டாக நடக்கும், எதில் நீங்கள் போராட வேண்டியதாக இருக்கும், எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எந்த துறையில் இருக்குது, எந்த துறை நமக்கு லக்கியாக இருக்குது, எந்த மேற்படிப்பு படிக்கலாம், வெளிநாடா உள்நாடா, வேலையா தொழிலா, அரசு உத்தியோகமா பிரைவேட் செக்டாரா, எப்போ துறையிலேருந்து துறை மாறுவோம், எப்போ வேலை மாறல, இது நல்லது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, கல்யாணம் விஷயங்கள் சுப விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்க, நல்ல ஒரு உயர்வை எதிர்பார்க்குறவங்க, கடன் அடைக்கணும், ஃபினான்ஷியலாக நம்ம செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, மகர ராசிக்கு இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன நேரத்தில் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எல்லாம் உங்கள் ஜாதகத்தை முழுசாக அனலைஸ் பண்ணும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்வாதாரங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி துறையில் நம்ம போக போகிறோம், எந்த மாதிரி டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை திரும்பும்போது எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த சாய்ஸ் நம்ம எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து, தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, தக்க முடிவுகளை தக்க நேரத்தில் செய்து, தக்க நேரத்தில் எடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி மேலும் மேலும் வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் நம்ம ஒரு கிளாரிட்டி இல்லாமல் செயல்படாமல் கிளாரிட்டியோடு செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, எந்த நேரத்தில் அது முடியும், எந்த நேரத்து வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், வீரத்தை காட்டிலும் வேகமே நம்ம முக்கியம் என்கிறதை உணர்ந்து நம்மளுடைய கர்மாவை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் காய்களை நகர்த்தி என்றால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய அணுகுமுறை மிகவும் கிளியராக தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் தேவையற்ற ஒரு நம்மளுடைய கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத அலைன் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போய் எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுத்து தவறான முடிவுகளை எடுத்து தவறான நேரத்தில் தவறான விஷயங்களை செய்து அதுக்கு வேணுங்கிற நஷ்டத்தை வாங்காமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய பெஸ்ட் பிளானட் என்ன, எந்த கர்மா நல்ல கர்மாவை நம்ம பெற்று வந்திருக்கிறோம், அந்த டைரக்ஷனில் போனோம்னா நம்ம தேவையற்ற ஒரு ஒரு இடைஞ்சல்கள், ஹிண்ட்ரன்ஸ், அப்டக்கிள்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் முடிந்த வரைக்கும் அதை குறைத்து கொண்டு முழுசாக நீடிக்க முடியும், நீ எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய விதி என்னவோ அது வலியுது. ஆனால் நம்ம விதியை தெரிந்து கொண்டேவனால் அதில் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்பதே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியின் ஒரு அணுகுமுறை. அதுதான் நம்மளுடைய தேவையற்ற இது மாதிரி மிகைப்படுத்தி பேசுவது, பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துல போய் பயந்துக்கிறது, நம்மளுடைய தேவையற்ற மன அழுத்தத்துக்குள்ளே போய் அது மூலமாக மன நிம்மதியை இழப்பது, அதெல்லாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தக்க நேரத்தில் எடுத்து மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு.
மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றிகளை ருசிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மாத முற்பகுதி, மாத பிற்பகுதியில் அந்த வெற்றிகளால் வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் மனசில் ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ராசியில் இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் நீங்கள் பதட்டத்தில் வார்த்தையை ஹார்ஷாக விடுவீங்க. அதாவது கொஞ்சம் நீங்கள் பேச மாட்டீங்க, பேசாம மடந்தையாக இருந்தால் கூட அப்பப்போ பாம்பு கொத்துற மாதிரி கொத்திட்டே இருப்பீங்க, தேள் கொடுக்க கொட்டுற மாதிரி. ஆக்சுவலாக விருச்சிக ராசிக்காரன் தான் எதை பேசினாலும் நறுக்குன்னு கொட்டுவான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் அதிர்ஷ்டத்தில் வரவேண்டிய பண வருமானத்தில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு உங்கள் 6ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். புதிய நண்பர்களின் உதவியை நாடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள், வாழ்க்கை துணை, திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்ச் 11க்கு மேலே நல்லது நடக்கும். நீங்கள் பயப்படுவீங்க. இது நம்ம எப்படி பண்ணுறது, நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய சாதனை செய்வதற்கான யோகம் ஏற்படும். ஆனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உடல் ரீதியாக, மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்கள்லாம் இந்த மாதம் ஒரு வளர்ச்சியை சந்திப்பதற்கான, தொழில் முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சம்பந்தமாக வெற்றி அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பயத்தை கொடுக்கும். நம்ம ஜெயிக்க போகிறோமா அப்படின்ட்டு. ஒன்றா மார்ச் 14ஆம் தேதிக்குள்ளே ஜெயிப்பீங்க, இல்லாட்டி ஏப்ரல் 14க்கு மேலே தான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகளில் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்களாக இருந்தால், ஃபாரினில் இருக்கீங்க, மலேசியா, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்டில் இருக்கேன், இல்லாட்டி கனடாவில் இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். மீண்டும் பாரத தேசத்திற்கோ அல்லது உங்களுடைய பிறந்த நாட்டிற்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி சில பேர் பார்த்திங்கன்னா கனடாலேருந்து மலேசியா போவாங்க, மலேசியாவிலேருந்து ஆஸ்திரேலியா போவாங்க. அந்த மாதிரி ட்ராவல் ஐட்டினரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு குடும்ப எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும். கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியிலும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் மகர ராசிக்கு மார்ச் 2லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 29லேருந்து மார்ச் 31. மாத கடைசியில் நீங்கள் பணத்துக்காக தட்டுப்பாடு சந்தித்து சங்கடப்படுவதற்கான சூழ்நிலைக்கு மாத கடைசியில், அதுவும் நீங்கள் பென்ஷனராக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்கி தான் சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவியின் தந்தை அல்லது கணவருடைய தந்தை, அதாவது உங்களுடைய மாமனாரின் ஆரோக்கிய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவருக்கு கால் அமைக்க விடுறது, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது,
இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க, உங்கள் மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நம்ம இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட், நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டுமே சொல்லி தரோம். யாரு வேணாலும் வந்து தங்கி படிக்கலாம். அது வந்து கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் இரண்டும் கலந்து எந்த ஒரு ஜாதகமும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமே, அந்த ஜாதகத்தில் வெற்றி எப்பொழுது என்று, அந்த ஜாதகத்திற்கு நல்ல காலம் எப்பொழுது என்பதை இந்த 2 முறைப்படியும் பார்த்து அந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் வாயு இதையெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தி யோகி அவயோகி வைநாசிகம் முடக்கு இது எல்லாத்தையுமே பார்த்து செயல்படுத்தி எப்போ என்ன விஷயங்கள்ங்கிறது நிதானமா நம்ம பார்த்து சொல்றோம். சரி, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன நல்லதை செய்யும், என்னென்ன தீங்கு வரும், மகரம் ராசி எப்படி செயல்படும் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா கும்பம் வீட்டில் தனது 2ஆம் பாவகத்தில், அதாவது தனம், வாக்கு, குடும்பம், ஆரம்ப படிப்பு, ஆரம்ப செலவு, ஆரம்ப வருமானம், அந்த மாதிரி பல காரகத்துவங்களை அடக்கி கொண்டிருக்கும் இந்த 2ஆம் பாவகத்தில் போய் உங்களுக்கு 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது. அந்த 5 கிரகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரம் ராசிக்கு 9ஆம் அதிபதி அதே வீட்டில் இருக்கிறார், பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி பூர்வ புண்ணியாதின்னு சொல்லக்கூடியவர் போய் அதே வீட்டில் இருக்கார். 10ஆம் அதிபதியும் அதே வீட்டில் இருக்கிறார், ஜீவனகர்மாதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே வீட்டில் இருக்கிறார். அதே போல உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் அதிலே பலமாக உச்சமாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் போய் இருக்கிறார். அப்போ எல்லா விஷயத்திலையும் சிறப்பும் இருக்கு, உங்களுக்கு வெறுப்பும் இருக்கு. அப்போ சிறப்பு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு கடனை தீர்ப்பது,
அது பிறவிக்கடனாக இருந்தாலும் சரி, கல்வி கடனாக இருந்தாலும் சரி, பணக்கடனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கடன் தீர்க்கும் சூழல் உங்களுக்கு உருவாக போகிறது. புதிய உறவுகள் வருவதற்கு உண்டான நேரம் காலத்தை செலுத்தக்கூடிய நேரமாக இருக்க போகிறது. நல்ல மருத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு தகுந்த மருத்துவத்துக்கு உண்டான உதவியோ மருத்துவரோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மகரம் ராசி வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய காலங்களாக மாறப்போகிறது. இந்த மகர ராசியில புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு கூட்டாளிகளால் கூட்டு வச்சு தொடங்கலாங்கிறப்போ இப்ப தனிப்பட்ட முறையில நாமளே செய்யலாம் அப்படிங்கிற தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த பேங்கு லோனு வசதிகள் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இப்போ உங்களுக்கு செயல்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நண்பர்களால் இருந்த உறவுகளால் இருந்த ஏமாற்றங்களில் இப்பொழுது நல்ல மனமாற்றங்கள் வரப்போகிறது. உங்களுடைய தடுமாற்றங்கள் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே நல்லது. அப்ப கெட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நல் வரவேற்பான விஷயங்களை வந்து யாரோ ஒருத்தர் தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க முதல்ல, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டு வச்சிருந்த அமைப்பு, பேசின அமைப்புகளோ இப்போ உங்களை சங்கடப்படுத்தும். அதே மாதிரி வண்டி வாகனம் இதெல்லாம் ஏதாவது ஒரு செலவுகள் வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாமன் மைத்துனன் மச்சனன் உறவு வகைகளில் ஏதாவது ஒரு வாக்கு தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஆரோக்கிய செலவுகளோ இல்ல ஏதாவது சின்ன சின்ன வீழ்ச்சிகள் விழுகிறது, கீழே விழுகிறது, ஏதாவது கை கால் வந்து சின்னதா ஃப்ராக்சர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செயல்படும். இதெல்லாம் எல்லாருக்குமானா எல்லாத்துக்குமே கிடையாது, பொதுவான பலன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 10-13 கோடி பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மொத்தமா இந்தியாவில் 800 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இதே பலனா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதே வந்து இப்போ அவருக்கு 2ல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு 2-3 கிரகம் பலமா இருந்து அதே தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னு இதெல்லாம் ஆப்போசிட்டு அவங்கள கோடீஸ்வரன் ஆகிடுது. எல்லா மகர ராசிக்காரங்களும் இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா மகர ராசிக்காரங்களுக்கு இதுல ஒவ்வொரு நல்லதும் கெட்டது கண்டிப்பாலும் நடக்கும்னு சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாலும் இந்த பிரச்சனைகளை கையாண்டுதான் வெளியில் வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவர் கூட இந்த நேரத்துல தலையில பெருசா பாரம் தூக்கி வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த பாரத்தை இறக்க முடியாம தவிப்பாருன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா இருந்தாலும் அந்த கோடிகளில் ஏதாவது ஒரு மனசுல பேடி இருக்குன்னு சொல்லலாம், அதாவது பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தகுந்த பிரச்சனைகளை அந்தந்த நேரத்துல செயல்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. அது அவங்க ஜாதக பிரகாரமும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றது. அப்போ உங்களுடைய செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிறது வந்து துவண்டு போகாமல் எழுந்து நிற்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். குடும்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவு வரவு பிரிவு இந்த 3மே இருக்குன்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் பிரிய போறீங்க, யாரோ ஒருத்தர் வர போறாங்க, யாரோ ஒருத்தர்னால நீங்க வெற்றி பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர் வாழ்க்கைக்கு போக போறீங்க, இடமாற்றம் செய்ய போறீங்க, ஊர் மாற்றம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நண்பர்களால் பாதிப்புகளை சந்தித்திருந்த நீங்கள் அந்த நண்பர்களை மாற்றி புதிய உறவுகளால், புதிய நண்பர்களால், புதிய உதவிகளால் நீங்க வந்து ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாசம் உருவாகும்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் ஈடேறுவதற்கான விஷயங்களுக்கு நல்ல தெய்வ வழிபாடோ பித்ருக்கள் ஆசீர்வாதமோ இல்ல உங்களுக்கு தகுந்த ஒரு ஜீவ சமாதிகள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இறைவன் இப்போ ஒரு பிராப்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை செயல்படுத்த போறாருன்னு சொல்லலாம். இது எல்லாமே நல்லதும் கெட்டதும் இருக்கு. இது எல்லாமே உங்க சுய ஜாதகத்திலையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகங்கிறதுல வந்து இதே 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாவகத்தரி யோகத்திலோ இல்ல
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகட யோகத்திலோ இல்லை சசயோகத்திலோ எல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது இல்லாம உங்களுக்கு விபரீத ராஜயோகத்துல நீச்சபங்க ராஜயோகத்திலயும் இருந்தது அப்படின்னா நீங்க திடீர்னு இப்ப இருந்த எல்லாத்தையும் அப்படியே தலைகீழா மாத்தி டாப்ல போய் உட்காந்துருவீங்க. இந்தியாவுல எங்க மேப் இருக்கோ அந்த மேப்ல எந்த வானூர்தியில போகலாம், அதாவது ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்ல போற அளவுக்கு கூட உங்களுடைய நேரம் உங்களை மாற்றி செயல்படுத்தும். அந்த யோகம் இருக்கு. இருக்கிறதையும் சொல்லணும், வரதையும் சொல்லணும், இல்லாததையும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொது பலன். அப்போ இதுல உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். தீங்கு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே ஒரு 10 வருட காலமா நீங்க வந்து அனுபவிச்சது கஷ்டம்தான்னு சொல்லலாம். அந்த கஷ்டத்துல இருந்து ஒரு சிறப்பான சூழ்நிலையை இனிமேல் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாற்றங்களும் தனிப்பட்ட சுகத்திற்காக நீங்க பல விஷயங்கள்ல தவறு பண்ணியிருந்தாலும் இனிமேல் அந்த தவறெல்லாம் என்ன நீங்களே உணர்ந்து சரியாகி அதை தவறா செய்ய சொன்னவங்க சரி செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியை வளர்த்துட்டு போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கருமாரியம்மன் வழிபாடு, பத்ரகாளி அம்மன் வழிபாடு, இது ரெண்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கருமாரியம்மன் வழிபாடு, பத்ரகாளி அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தூரமாக போகக்கூடிய அமைப்புல இருந்தா தாயமங்கலம் மாரியம்மன் வழிபாடு உங்கள் மனதிற்கு குளிர்மையாக இருக்கும், உங்கள் குணத்தை குளிர்மையாக செயல்படுத்தும். தாயமங்கலம் முத்துமாரியம்மன் வழிபாடு சிறப்பை தரும். அதே போல வயதான மூதாட்டிகளுக்கு உங்களால் இயன்ற ஆடை, காலணி, அதே போல அவர்களுக்கு உணவு, இந்த மூணுமே ஒரு வயதான பாட்டி ரோட்ல சுத்துறாங்க அப்படின்னா அந்த வயதான தாய்மை உள்ள அந்த பாட்டிக்கு இதையெல்லாம் நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் திடீர் ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இதுதான் உங்க பரிகாரம். இதையெல்லாம் பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.